ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பரம். குண்டலிகுமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலிதவிபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்யமௌலி ஸ்புரத்தாராநாயகசேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீனவக்ஷோருஹாம் பாணிभ्याम् अलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् पराम् अम्बिकाम्. अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूखैः अहम् इत्येव विभावये भवानीं. ध्यायेत् पद्मासनस्तां विकसितवदनां पद्मपत्रायताक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्देमपद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभयदां भक्तनम्रां भवानीं. श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्दहसितेक्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकाम्. தேவிக்கு சகுண ரூபம், நிர்குண ரூபம், பிரம்மரூபம்னு தேவியினுடைய பலவிதமான தத்துவங்களை பற்றி நம்ம பார்க்குறப்போ, முதல்ல அந்த சகுணமாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தப்போ தான் அதில் தேவியினுடைய வைபவங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்போது அந்த தத்துவங்கள் எல்லாம் படித்தப்போ சகுணமாக, அதாவது ரூபங்களோடு கூடின ஒரு குணமாக பண்ணிட்டு, ரூபங்களோடு கூடின ஒரு குணமாக, ஒரு ரூபமாக, குணங்களோடு கூடின ஒரு ரூபமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம கிட்டத்தட்ட இப்போ வரிசையாக பார்த்துட்டு வந்த அந்த நிஷப்தத்தோட நிஹி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நாமங்கள், நீ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய நாமங்கள் வரிசையாக பார்த்துட்டு வந்தோம். அந்த நாமங்கள் எல்லாமே தேவியினுடைய நிர்குணஸ்வரூபத்தை பேசக்கூடியதாக இருந்தது. அதில் இன்னொரு 3 நாமங்கள் பாக்கி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் சரியாகப்படும். 3 நாமங்கள் பாக்கி இருக்குது. அந்த நிர்குணஸ்வரூபம் தேவியினுடைய நிராதாரா, நிரஞ்சனா, நிர்லேபா, நிர்மலா, நித்யா, நிராகாரா, நிராகுலா, நிர்குணா, நிஷ்கலா, சாந்தா, நிஷ்காமா, நிருபப்ளவா, நித்யமுக்தா, நிர்விகாரா, நிஷ்பிரபஞ்சா, நிராஸ்ரயா, நித்யசுத்தா, நித்யபுத்தா, நிரவத்யா, நிரந்தரா, நிஷ்காரணா, நிஷ்கலங்கா, நிருபாதி, நிரீஸ்வரா. இது வரைக்கும் இருக்க நாமங்கள் எல்லாம் தேவியினுடைய ரூபமில்லாமல் அந்த தத்துவத்தை மட்டும், அவள் பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவம், பரமாத்மத்தை பற்றின ரூபம், பரமாத்ம ரூபம், ஆத்ம ரூபம், தத்துவ ரூபம், பிரம்ம ரூபம், இப்படியெல்லாம் சொல்லப்படுற ஒரு அற்புதமான ஒரு தேவியினுடைய நிலை. அதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி. இதெல்லாம் நமக்காக தோன்றதும் எங்கே இல்லை அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கா. எப்படி இருக்கா? அந்த அல்டிமேட் ரியாலிட்டி எப்படி இருக்கோ, நாம் இதுவரைக்கும் பார்த்த இந்த நாமங்களில் இன்றைக்கி பார்க்க போகிற 3 நாமங்கள், இதோட எல்லாம் சேர்த்து எப்படி ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குதோ அதுதான் அவள். அப்படிப்பட்ட அந்த ரூபத்தை நாம் இப்போ இதில் பார்க்குறோம். இப்போது இதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமான இடங்கள்லாம் வருது. இதுக்கு முன்னாடி இந்த நாமங்களை நம்ம பார்த்துடலாம்.
நித்திய முக்தா, நிர்விகாரா, நிஷ்காரணா இதெல்லாம் பார்த்தப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவளுக்கு எந்த விதமான மலங்களும் எந்த விதமான அழுக்குகளும் நமக்கு இருக்கிறதெல்லாம் அவளுக்கு கிடையாது. அவள் எப்பவும் நமக்கு ஒரு சமயத்தில் ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஒரு சமயத்தில் இருக்காது. அவளுக்கு அப்படி கிடையாது. அவளுக்கு நமக்கு நிறைய அவஸ்தைகள் உண்டு, அதெல்லாம் அவளுக்கு கிடையாது. எண்டு உண்டு, நிரந்தரா. அவள் நமக்கு எண்டு உண்டு, ஆனால் அவளுக்கு அந்தம் கிடையாது, எப்பவும் இருக்கக்கூடியவள். நிஷ்காரணா, காரணம்னு நம்ம இந்த நாமத்தை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நிஷ்காரணா அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்கும், இன்றைக்கி நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் சாப்பிட்டோம், அதனால உயிரோடு இருக்கும். சாப்பிட்டதுனால உணவு தானே உடலாக வளர்ந்துச்சு, சாப்பிட்டோம் அதனால் உயிரோடு இருக்கும். என்ன சாப்பிட்டோம்? ஏதோ தானியங்களை சாப்பிட்டோம். தானியங்களுக்கு எப்படி கிடைச்சிது? யாரோ விளைய வச்சாங்க. அந்த விளைய வச்சவங்க அந்த விதை வரைக்கும் போகலாம், விதைக்கப்புறம் எங்கே போகிறது? ஆனால் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் இப்படியே போனால் காரணம் இருக்குது. ஆனால் அவளுக்கு காரணமே கிடையாது. அவள் ஏன் இதை செஞ்சா அப்படின்னா ஒரு காரணம் இல்லை. அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு சொல்கிறோம். அவளுடைய கருணை எப்படிப்பட்டது? காரணமே இல்லாத கருணை. நமக்கு நல்லது செய்யணுன்னாலும் கெட்டது செய்யணுன்னாலும் ஒரு காரணம் வேணும், அவளுக்கு அது தேவையில்லை. இப்போது இதுக்கு இது காரணம், இதுக்கு இது காரணம், இதுக்கு இது காரணம்னு நாம் போய்கிட்டே இருக்கிறப்போ சயின்ஸ் அதை தான் கண்டுபிடிச்சிக்கிட்டே போகுது. சயின்ஸ் இது எதனால், அதுவும் இதுவும் வந்ததுனால இது வந்தது, அப்போ இது எதனால் வந்தது, இது எதனால் வந்தது அப்படின்னு சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டே போகுது. சயின்ஸ் ஒரு இடத்துல போய் நின்று போயிடுது. அதுக்கப்புறம் தான் வேதாந்தம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பார்க்குறத சொல்லுது சயின்ஸ், பார்க்க முடியாததெல்லாம் இருக்குது, அதை வேதாந்தங்கள் நமக்கு சொல்லுது. அப்படி எது காரணம் இல்லாதவளாக நிஷ்காரணாவாக இருக்காள் அப்படிங்கிற நாமத்தை 152வது நாமம் அதை கடைசியாக பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிற அடுத்த நாமம் நிஷ்கலங்கா. இதுக்கு முன்னாடியே நிர்மலா அப்படின்னு ஒரு நாமம் பார்த்துருக்கோம். சுத்தமாக இருக்கிறது, நித்திய சுத்தா அப்படின்னு ஒரு நாமம் பார்த்துருக்கோம். இந்த நிஷ்கலங்கா அப்படிங்கிறது என்னென்னா களங்கம் இல்லாதவள். களங்கத்தை அவள்கிட்ட ஏற்படுத்தவே முடியாது. அவள் ஏதாவது ஒரு தேகத்தை ஆசிரியிச்சு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேகத்தில் நீங்கள் ஒரு களங்கத்தை பண்ணலாம். இப்போ நிலா இருக்குது அப்படின்னா இங்கேருந்து பார்த்தா நிலாவில் களங்கம் தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எந்த ஒரு ரூபத்திலையும் இல்லாத அவள் மேலே நீங்கள் எந்த ஒரு களங்கமும் அவளுக்கு கிடையாது. எதுவும் அவள் மேலே ஒட்டாது. அவள் மேல் களங்கங்கள் ஒட்டுறதில்லை. ஏன் ஒட்டுறதில்லை அப்படின்னா ஒட்டுறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அந்த ஒட்டுறதுக்கு தேவையான ஆதாரம் அவகிட்ட இல்லை. எதுவாக இருக்கா அவள்? எது மேலே கொண்டு போய் ஒட்டுவீங்க? இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணுன்னா எங்கே கொண்டு போய் ஒட்டுவீங்க? ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சா அது மேலே ஒட்டுவீங்க. ஆனால் அவளை அந்த மாதிரி பிடிக்க முடியாது உங்களால். அவள் பிடிபடணும்னா அன்புக்கு பக்திக்கு மட்டும்தான். பக்தி வசியா அவளை பிடிக்கணும். அன்பெனும் வலைக்குள் அகப்படுவான், வேறு எதுலேயும் நாம் பிடிக்க முடியாது. அப்போது அவளுக்கு எப்படி களங்கங்களை ஏற்படுத்த முடியும்? அவள் நிஷ்கலங்கா, எந்த விதமான மாசுமரு இல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரூபம் நிஷ்கலங்கா. நிருபாதிர், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் இருக்கக்கூடிய நாமங்கள் தான். உபாதி, உபாதின்னா ஒரு 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 காரணம் வேணும். இப்போது உபாதிங்கிறது என்னென்னா, இப்போ நான் இருக்கேன், என்னுடைய ஆத்மா இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த உடம்பு ஒரு ஒரு பிடிச்சிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருக்குது. இப்படி உபாதி இருந்தால் நாம் இங்கே இருக்க முடியும். இந்த உபாதி இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று செய்யணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு உபாதி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். காற்று குடத்துக்குள்ளே இருக்குது. காற்றுக்கு குடம் உபாதி. குடத்தை உடைச்சிட்டாலும் காற்று இருக்கும். இந்த தேகம் நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு உபாதி. இந்த தேகம் இல்லைனாலும் இந்த ஆத்மாவும் இருக்கும். இப்போது நாம் பிறந்தோம், நாம் கஷ்டப்பட்டோம், நாம் சந்தோஷப்பட்டோம், நாம் மரணம் அடைஞ்சோம் அப்படின்னா
அப்போ நம்மளோடவே நம்ம ஆத்மாவும் புதுசாக பிறந்து நம்மளோட ஆத்மா நம்ம கூடவே அழிஞ்சு போயிடுதா அப்படின்னா இல்லை. எப்படி ஒரு குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றானது அந்த குடத்தை உடைச்சாலும் வெளியில் இருக்கோ, அதுபோல் இந்த தேகம் போனாலும் நம்மளுடைய ஆத்மா எப்பவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது இது வெறுமனே ஒரு டூல், உபாதின்னா கரெக்டான வார்த்தை, டூல்னு வச்சுக்கலாம். எதையாவது ஒன்று செய்யணும்னா அதுதான் டூலாக இருந்து இப்போது இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த உடல் இல்லைன்னா இந்த ஆத்மாவால் தனியாக செயல்பட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்தோத்திர பாராயணம் பண்ணணுன்னாலோ, ஒரு கோவிலுக்கு போகணுன்னாலோ, என்ன பண்ணணுன்னாலும் ஒரு தேகம் வேணும். தேகம் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தனியாக ஏதாவது செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது. செய்ய முடியாதுங்கிறத தெரிஞ்சு தான் நம்மளுடைய ஆன்மாவானது தேவி கிட்ட திரும்ப திரும்ப கேட்குது, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு தடவை மனித தேகம் கொடுங்க. அந்த ஒரு தடவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் நான் எல்லா விஷயங்களையும் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பந்தங்களில் ஈடுபடாமல் நான் உங்களுடைய திருவடிகளில் கலக்கிறேன். திருவடிகளில் கலக்கிறதுக்கு ஒரு உபாதி வேணும். நான் தனியாக செய்ய முடியும், ஏன்னா ஆத்மா தனியாக செயல்பட முடியாது. அப்போ என்ன பண்ணுது, எனக்கு ஒரு தேகம் கொடுங்க, ஒரு தேகம் கொடுங்கன்னு கெஞ்சுது. ஒரு மனித உடல், அதுலேயும் பர்டிகுலராக மனித உடல் இருந்தால் மட்டும்தான் மோட்சம் அடைய முடியும். அதனால் மனித உடல் கொடுங்கன்னு இந்த ஆத்மா கேட்கறதுனால நமக்கு ஒரு உபாதி கொடுக்கப்பட்டது. இந்த இதை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்யணும், நாம் என்ன ப்ராமிஸ் பண்ணி இதை வாங்கணுமோ அதை செய்யணும். ஆனால் வாங்கிட்டு நாம் அதை மறந்துட்டோம். மறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது மாதிரி கேட்டவங்க நிறைய பேருக்கு அவள் தேகம் கொடுத்துருக்கா. இந்த தேகம் கொடுத்தவங்க, நான் யாரோ என்கிட்ட சமீபமாக கூட கேட்டாங்க, எதுக்காக மாயையை வைக்கணும்? நாம் நம்மளை பட்டுக்கு நல்ல விதமாக படைச்சிருந்தா நம்ம எல்லாருமே நல்லா இந்த மாயைக்குள்ளெல்லாம் சிக்காமல் என்ன செய்யணும்னு கரெக்டாக தெரிஞ்சு நாம் அந்த வழியில் போயிருப்போம் இல்லையா? எதுக்காக தேவி நம்மளையும் படைச்சு மாயையும் படைச்சு மாயையை நம்ம மேலே போட்டு நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்தி அப்புறம் அதை தெளிய வச்சு இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு? ஏன் செய்யணும்னா, இந்த பிரபஞ்ச வியாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நடந்துட்டுருக்கிற இந்த சினிமா எல்லாம் நடக்கணும் அப்படின்னா மாயா இல்லாட்டி நடக்காது. மாயை இல்லாட்டி இந்த இந்த இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவும் நடக்காது. நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் எதையும் உட்கார்ந்து கேட்க வேண்டியதில்லை, நீங்கள் போய் சுவாமிக்கிட்ட போய் எதையும் கேட்க வேண்டியதில்லை, கோவிலுக்கு போக வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எல்லாரும் என்லைட்டண்டாகவே இருப்பாங்க. மாயை வரலைன்னா பிறக்கிறப்பவே எல்லாரும் ஞானிகளாகவே இருப்பாங்க. ஞானிகளாகவே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யார் என்ன சொல்லணும், எதுக்கு கோவிலுக்கு போகணும், எதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அவங்க அப்படியே பிறவி ஞானிகளாக இருப்பாங்க, அப்படியே போய் மோட்சம் அடைஞ்சிருவாங்க. சரி, அப்படி பண்ணலாமே, அப்படி ஏன் பண்ணலை தேவி? அப்படி பண்ணால் ஒரு செட்டு பிறந்து எல்லாரும் போய் மோட்சம் ஆயிடுவாங்க. யார் திரும்ப பிறக்கிறது? அப்புறம் இந்த ட்ராமா எப்படி நடக்கிறது? இந்த பிரபஞ்சத்தை, இந்த ஜெகத்தை அவள் தினம் நடத்திட்டு இருக்காள், எப்படி நடத்துவா? நடத்துறதுக்கு அவளுக்கு கேரக்டர்ஸ் வேணும். அப்போது எல்லார் மேலேயும் மாயையை போட்டு யார் தன் முயற்சியினால் மாயையை நீக்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் மோட்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கா. தன் முயற்சியால் இதிலேருந்து தன் முயற்சியால் யார் வெளியில் வராங்களோ அவங்களுக்கு அனுகிரகம் கிடைக்குது. அனுகிரகம் இல்லாமல் தன் முயற்சியால் இதிலேருந்து வெளியில் வர முடியாது. நம்ம மாயையிலேருந்து நம்ம முயற்சியால் வெளியில் வர முடியாது. தன் முயற்சியால் வர முடியாதுங்கிறது தெரிஞ்சு அவளுடைய பாதங்களை வச்சு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, ஆனால் எனக்கு இது வேணுங்கிறதுலேயும் உறுதியாக இருந்து நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அது பாடியான உபாசனைகளை பண்ணால் அவள் அனுகிரகம் பண்ணி மோட்சத்தை கொடுக்குறாள். அவங்களுக்கு மட்டும் அந்த மாயையை ரிலீஸ் பண்ணுறான். மாயை இல்லாட்டி நமக்கு இங்கே எந்த விதமான நடப்புகளுமே இருக்காது. நாம் என்ன செய்கிறோமோ எல்லாமே மாயையினால தான் செய்கிறோம். அதனால தான் தேவி இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. தேவி தான் நடத்துகிறா எல்லாத்தையுமே. எதனால் நடத்துகிறா? மாயையினால தான் நடத்துகிறா. இன்றைக்கி உங்களுக்கு என்னோட கணவர், என்னோட அப்பா, என்னோட அம்மா, என் வீடுங்கிற இந்த பிணைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. என் வீடுங்கிற பிணைப்பு இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்போம். எங்கேயாவது போவோம், ஒரு இடத்துல இருக்க மாட்டோம். ஏன் அந்த இடத்து மேலே நமக்கு ஒன்றும் வராது. ஏன்னா நம்ம ஞானிகளாக இருக்கும். ஞானிகளாக இருக்கிறப்போ ஒரு இடத்துல இதை சொல்கிறப்போ
எனக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு முன்னாடியே. மகா பெரியவரை பற்றின ஒரு விஷயம் எனக்கு இதில் ஞாபகம் வருது. காஞ்சி மகா பெரியவர் ஒரு ஒரு தடவை ஏதோ ஒரு கீரை சமைச்சு போட்டிருக்காங்க அவங்களுக்கு. அவர் சாப்பிட வர்றப்போ அவர் சாப்பிட்டுட்டு கீரை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒரு வார்த்தை. அந்த கீரை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன வார்த்தையினால் அவருக்கு கீரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறுநாளும் கீரையை சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. என்ன தினம் இந்த கீரை சமைக்கிறீங்க அப்படின்னு ஒரு நாள் கேட்டிருக்காரு. உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டேன், உங்கள் பக்தர்கள்கிட்ட எல்லாம் கொண்டு வந்து குமிச்சிடுறாங்க கீரையை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அவருக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சான். மறுநாள் சமைச்சு வச்சா சாப்பிட வரலையாம். இதில் கோசாலையில் போய் அங்கே உட்கார்ந்துருந்து கோமூத்திரத்தினால தன்னுடைய நாக்கை சுத்தி பண்ணிக்கிட்டாராம். சுத்தி பண்ணி உபவாசம் இருந்து கோமியம் பிடிச்சு நாக்கை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஏன் உபவாசம் இருக்கீங்க, என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கேட்குறப்போ, இன்றைக்கி நான் ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னா என் பேரெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, சங்கராச்சாரியார் வந்திருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. சங்கராச்சாரியார் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த பரம்பரையில் ஆதிசங்கரருடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி வந்திருக்கார் அப்படின்னு தான் என்னை அடையாளப்படுத்துவாங்க. அந்த சன்னியாசிக்கு இந்த கீரை பிடிக்கும் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ பெரிய நான் வந்த பரம்பரைக்கு எவ்வளோ இழுக்கு. அது ஆதிசங்கரருடைய பரம்பரையில் வந்த இந்த சன்னியாசிக்கு இந்த கீரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது எவ்வளோ இழுக்கு. அப்போ என்னுடைய நாக்கு ருச்சியில் ஏன் போச்சு? நான் நல்லா இருக்குன்னு சொன்னது தானே தப்பு. ருச்சியில் நாக்கு போனதுனால நான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது ருச்சியில் நாக்கு போகிறதுங்கிறது அது அவருடைய லெவலில் அவர் அது ஒரு வழி தவறிட்டதா பதற அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அப்போது நம்ம வாழ்க்கையை நம்ம அவங்க கூட எந்த விதத்தில் எவ்வளோ தூரத்துலேருந்து கம்பேர் பண்ண முடியும்? நமக்கு அதனால தான் சன்னியாசிகள் ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. ஒரு இடத்துல நம்ம கொஞ்ச நாள் இருந்துட்டோன்னா அந்த இடத்து மேலே ஒரு பற்று வந்துடும். என்னோடது அதை விட்டு போகணுன்னா அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகணுன்னா அப்படியே அழுது புலம்பி இந்த ஊரை விட்டு நான் போகவே மாட்டேன்னு, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன்னு அழுது கிளம்பி போவாங்க. அங்கே போய் நல்லா செட்டில் ஆகிடுவாங்க. அங்கேருந்து கிளம்பணுன்னா திரும்ப அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க. இது என்னென்னா, நாம் எங்கே போனாலும் நம்ம அங்கே வேர் விட்டுடுறோம். நம்மளை அங்கேருந்து மாற்றணுன்னா அப்படி வேரோடு பிடுங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த பற்று நமக்கு வந்தது எதனால்? மாயையினால். அந்த பற்று இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த பற்று இல்லாட்டி லைஃப் நல்லா இருக்காது. லைஃப் எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு யோசித்தா இந்த பற்று இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா இந்த பற்று இருந்தால் அவ்வளோதான், ஸ்டாக்னெண்ட் ஆகிடுவோம். எதை தாண்டி போவீங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி உங்கள் பையன் மேலே உங்களுக்கு அதீதமான அன்பு அப்படின்னா பையனை விடவே மாட்டீங்க, கூடவே இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ எங்கே போய் அது பிரேக் ஆகும்? கல்யாணம் ஆனோடனே பிரேக் ஆகும். ஸோ இங்கே பற்று ஜாஸ்தி ஆச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும் லைஃப். ஆனால் பர்பஸ் என்ன? நம்ம பிறந்தது முக்தி அடைகிறதுக்காக, அவளுடைய திருவடிகளில் கலக்கிறதுக்காக அப்படின்னா இது எந்த விதத்துலேயும் இந்த பற்று பிரயோஜனப்படாது. இந்த பற்றை அறுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தா பந்தங்களை அறுக்கணும், பற்று அறுக்கணும், அப்படியே தான் நம்ம எல்லா ஸ்லோகங்கள்லையும் அதையே தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ நமக்கு இந்த உபாதி இருக்கிறது. நான் இப்போ அந்த மாயாவுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாயா கண்டிப்பாக அதனால் இதை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவள் அந்த மாயையை ஏற்படுத்துகிறாள். அந்த மாயை இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம் நடந்துகிட்ருக்கு, இந்த வியாபாரங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த மாயை இருக்கிறதுனால தான் இது என் இடம், இது உன் இடம்னு சொல்கிறோம், இது என்னோட நாடு, அது உன்னோட நாடுன்னு சொல்கிறோம், இது என்னுடைய மதம், அது உன்னுடைய மதம்னு சொல்கிறோம். இது எல்லாமே பற்று இருக்கிறதுனால. இந்த பற்று இல்லைன்னா எல்லாத்தையும் கடந்துடுவோம். எல்லாத்தையும் கடந்தவர்கள் நேராக மோட்சத்தை அடைஞ்சிடுவாங்க. எல்லாரும் மோட்சத்தை அடைஞ்சால் இங்கே ட்ராமா நடத்த ஆளே கிடைக்க மாட்டாங்க. அதனால் அவள் மாயையை போட்டு
பக்குவமானவர்கள் மட்டும் மோட்சம் அடைஞ்சால் போதும், அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப பிறக்கட்டும்னு விட்டுருக்கா. நமக்கெல்லாம் பக்குவம் வரல, மனித பிறவி கிடச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓரளவு பக்குவம் வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பிறவியில் நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டால் மேலே போகலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்காகத்தான் மனித பிறவி கிடச்சிருக்கு. கீழான பிறவிகள் கிடைக்காம முதுகுத்தண்டு நேராக இருக்கக்கூடிய ஒரு உடம்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த முதுகுத்தண்டு குறுக்காக இருக்கக்கூடிய விலங்குகளுடைய குணங்கள், அதனுடைய எண்ணங்கள், அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதுக்கு மேலே ப்ராக்ரெஸ் ஆகிறதுங்கிறது இதுக்கப்புறம் நாம் செய்கிற நம்மளுடைய முயற்சிகளில் தான் இருக்குது. அவள் நிஷ்கலங்கா நிருபாதி, அவளுக்கு எந்த உபாதியும் இல்லை, எந்த விதமான ரூபங்களையும் எடுத்துக்க வேண்டியதில்லை, எதையும் ஆசிரியிச்சு இருக்க வேண்டியதில்லை. இப்போது உபாதிக்கு இப்போ இன்னொரு என்ன பொதுவாக சொல்லப்படுறது என்னென்னா, இப்போ ஸ்பட்டிகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பட்டிகத்தோட கலர் வந்து வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ரெட் கலர் பூ அது பின்னாடி வச்சிங்கன்னா ஸ்பட்டிகம் ரெட்டாக போயிடும். ஸ்பட்டிகத்தை ரெட் ஆக்கக்கூடிய உபாதியாக அந்த பின்னாடி நம்ம வைக்கக்கூடிய அந்த பூ இருக்குது. அவளுக்கு எதுவுமே அவளை எதுவுமே மாற்ற முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அவளை மாற்ற முடியாது. அவள் அப்படியே தான் இருக்கா. அவள் நிருபாதி. அடுத்தது நிரீஸ்வரா அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாமம். இதில் ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருது. இப்போ வந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, முருகனெல்லாம் சாமி கிடையாது, என்னோடய தாத்தா பாட்டி தான் அவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான், அப்படி ஒரு தத்துவம் போயிட்டுருக்கு. கேட்டுட்டு கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அதாவது முருகனெல்லாம் வந்து சுவாமி கிடையாது, என்னுடைய பரம்பரையில் முன்னாடி இருந்த ஒரு என்னோட ஒரு தாத்தா தான் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிவனை பற்றி பேசணும் அப்படின்னா என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வேடிக்கையாக, இது யாரும் ஒரு நாள் சொன்னாலும் சொல்லுவாங்க இந்த பைத்தியங்கள்லாம், ஆனால் இது வரைக்கும் சொல்லலை, அதனால் சந்தோஷப்பட்டுக்கலாம். முருகனை தாத்தான்னு சொன்னவங்க அடுத்தது சிவனை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு யோசித்தா, சிவன் வந்து அவர் பாவம், அவர் வந்து ஒரு அனாதையாம், அவருக்கு அம்மா அப்பாலாம் கிடையாதான், அவர் ஒரு அனாதையாம், எங்கேயோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையாக அவங்க என்ன நினச்சி அநாதைன்னு சொன்னாங்களோ, ஆனால் ஈஸ்வரன் அநாதை தான். நாத அப்படின்னா ஒரு தலைவன், அநாதனா இவருக்கு இன்னொரு தலைவன் இல்லை. அவருக்கு மேலே அவர் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு தலைவன் இல்லை. இன்னொரு ஈஸ்வர அப்படின்னா தலைவன், எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடியவன், எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கக்கூடியவன். அவனுக்கு மேலே யாருன்னு பார்த்தா அவனுக்கு மேலே யாருமே இல்லை. அனாதி அப்படின்னு சொல்கிறோம், அவன் ஆதி இல்லாதவன். ஆதி இல்லைன்னா அனாதியாக இருக்கான் அப்படின்னா ஆதி இல்லாமல், அதாவது தோற்றம்னு ஒன்று இல்லாத ஒரு நிலையில் இருக்கான். இங்கே வந்து நம்ம நிரந்தரா அப்படின்னு பார்த்தோம். நிரந்தரா அப்படின்னா எண்டு இல்லாதவள். அது மாதிரி இங்கே நிரீஸ்வரா அப்படிங்கிற நாமம் நிஜமாகவே ஒரு ஸ்லோகம் உண்டு, நீ அநாதை நான் சனாதனி அப்படின்னு. அதாவது என்னுடைய தர்மத்தில் நான் சுவாமின்னு எடுத்து வச்சுக்கிறதுக்கு நீ இருக்க, ஆனால் உனக்கு சுவாமி யார் இருக்கா? அதாவது இது பார்க்குறதுக்கு திட்டுற மாதிரி இருந்தாலும் இது வந்து உனக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. நான் சனாதனி. சனாதனின்னா என்ன? இந்த தர்மத்தில் எனக்கு எவ்வளோ தெய்வங்கள் இருக்காங்க, ஆனால் நீ பாவம், நீ அநாதை, உனக்கு மேலே யாருமே கிடையாது. நீ போய் சரி நான் ஒரு ஆறுதலுக்கு உங்ககிட்ட வரலாம், நீ யார்கிட்ட போவ? உனக்கு போகிறதுக்கு யாரும் கிடையாது. இந்த ஈஸ்வரனை பற்றி இதை சொல்கிறதுக்கு தான் தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உனக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் வந்து ரொம்ப அழகாக என்ன ஈஸ்வரனை சொல்லியிருப்பாங்க, உனக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா உன்னை இப்படி எல்லோரும் நடத்துவாங்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு நாயன்மாரில் ஒருத்தர் கல்லால் அடித்தார், அர்ஜுனன் வில்லால் அடித்தான்.
இப்படி ஆளுக்கு எல்லாரும் உன்னை அடிக்கிறாங்க, உனக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தால் உன்னை கேட்பாங்கல்ல, உனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு. அந்த பாட்டை தான் வந்து அவர் அதுக்கு சாட்சியாக கொண்டு வரார். இது பாருங்கள், பார்த்தீங்களா, இவங்க கூட சொல்லியிருக்காங்க அவர் அனாதை தான் ஈஸ்வரன் அப்படின்னு. அவங்க சர்வ காரணங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவள் தேவி. யாருன்னா, நாம் என்னெல்லாம் இருக்கோ நம்ம எல்லாத்துக்கும் அவள் மேலே இருக்கக்கூடியவள். அவளுக்கு மேலே யார் இல்லை. நீர் ஈஸ்வரா அப்படின்னா, ஈஸ்வரான தலைவர். இவளுக்கு இன்னொரு தலைவர் கிடையாது. இவளை பிறக்க வைத்தவர்னு ஒருத்தர் கிடையாது. இவளுக்கு பிரபுன்னு ஒருத்தர் கிடையாது. இவளை உண்டாக்கினவரோ இவளுக்கு தலைவரோ கிடையாது. அதனால இவள் நிரீஸ்வரா. இப்போது நாம் இந்த நிர்குணஸ்வரூபங்களை பார்த்துக்கிட்டு வர்றப்போ நாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் மேலே போகணும் அப்படின்னா, ராக்கெட் மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த ராக்கெட் போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு போயிடுமா. அது மாதிரி நாம் இங்கே ஆரம்பிக்கிறப்போ எல்லா பண்டிகைகள், பூஜைகள், ஸ்தோத்திர பாராயணம், விக்கிரகங்கள், வீடு பூரா சாமி படம் அப்படின்னு எல்லாத்தையும் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக ஒன்று ஒன்றையாக விட்டுக்கிட்டே போனால் நிறுத்துறதை சொல்லலை. நான் செஞ்சிட்ருக்கிற 4 நல்ல காரியத்தையும் நிறுத்திடாதீங்க, நான் ராக்கெட் மாதிரி மேலே போகிறேன்னு சொல்லிட்டு செஞ்சு அது தேவையில்லாமல் போகணும். இது எனக்கு இனி தேவையில்லைங்கிற நிலைக்கு போகிறப்போ இதை விட்டுடலாம். பூஜைகள், இந்த புனஸ்காரங்கள், கடைசியாக ஒரு ஸ்டேஜில் ஜபமே தேவையில்லாமல் போகுமா, அஜபாங்கிற நிலை. எந்த நாமத்தையும் நான் ஜபம் பண்ண வேண்டியதில்லை, எனக்கு ஜபமே தேவையில்லை அப்படின்னு ஒரு நிலை. இப்படி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுக்கணும், எல்லாத்தையும் செய்யணும், அப்புறம் ஒன்று ஒன்றா விட்டுட்டு போகணும். அந்த மாதிரி விட்டுக்கிட்டு போய் அவளோட நிலை எது? அவள் நிரீஸ்வராவாக இருக்கிறாள். அவளை போய் அடையிறது தான் நம்மளுடைய அல்டிமேட்டான விஷயமாக இருக்குது. இந்த விஷயத்தை நமக்கு எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னா, தேவியினுடைய உபனிஷத்துகளில் இந்த இருக்கிற நாமங்கள் எல்லாவற்றை பற்றியும் குறிப்புகள் இருக்குது. தேவியினுடைய உபனிஷத்துகளில் தேவி உபனிஷத்துகள் நிறைய இருக்குது. ஸ்ரீ உபனிஷத், தேவி அதர்வசீஷம், திரிபுர உபனிஷத், அருணோபனிஷத், பாவோபனிஷத், தேவி உபனிஷத். இது மாதிரி இந்த ஸ்ரீ உபனிஷத்துங்கிறது ஸ்ரீசூக்தம் தான். ஸ்ரீசூக்தம் நாம் நினச்சிட்டோம் ஸ்ரீசூக்தம் வந்து அது லக்ஷ்மியை பற்றினது, அதில் நம்ம தேவிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாமல் எப்படி போகும்? எது கூட சம்பந்தம் இல்லாமல் போகும்? தேவிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் இங்கே எதுவுமே இல்லை. அப்போது அந்த ஸ்ரீ உபனிஷத்துங்கிறது தேவியினுடைய அதர்வசீர்ஷம். நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க, தேவி அதர்வசீர்ஷம். அதுவும் தேவியினுடைய இயல்புகளை சொல்கிறது. ஸோ இந்த உபனிஷத்துகளில் எல்லாம் இந்த நாமங்கள் எல்லாம் அங்கங்கே வருது, சொல்லியிருக்கு. நீ இப்படி இதாக இருக்க, நீ எப்பொழுது தோன்றினாய் என்று யாருக்குமே தெரியாது, எது உன்னுடைய கடைசின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி உனக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால நான் அதிலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் வேண்டாங்கிற தேவி, போங்க விடுங்க, அது எனக்கு கிடைக்கல. நிரீஸ்வரா அப்படிங்கிறது இவளுக்கு மேலே இன்னொரு தெய்வம் இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. நிஷ்கலா, நிஷ்சலனா, சாந்தா, நிர்லேபா, இது எல்லாமே உபனிஷத்தில் வரக்கூடிய வார்த்தைகள். தேவியினுடைய உபனிஷத்தில் ஏதாவது ஒரு உபனிஷத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு, பாராயணம் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு அதை நித்திய பாராயணத்தில் சேர்க்கணும். படிக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்லை, எப்போவுமே அதனுடைய பொருளை தெரிஞ்சு படிக்கணும். ஒரு உபனிஷத்தை மட்டும் எடுத்து அந்த உபனிஷத்தினுடைய பொருளோடு அதை மனசில் நல்லா வாங்கி அதை தினம் சொல்லணும். அப்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எதெல்லாம் விட்டுட்டு நம்ம அப்படி ராக்கெட் மாதிரி மேலே போகணுன்னு தெரியும். இதெல்லாம் இனிமேல் நமக்கு தேவை, எதெல்லாம் நமக்கு இனி தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிலிருந்து தெரிய வரும். ஸோ இங்கே நம்மளுடைய படைப்புகள் எல்லாம் இங்கே இருக்குது. நாம் இருக்கோம், மிருகங்கள், பறவைகள், மலைகள், கடல்கள், இதெல்லாமும் இருக்குது.
இது எல்லாமே ஒரு விஷயத்தை ஆதாரமாக வச்சுருக்கு. அது பஞ்சபூதங்கள். நாம் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது. ஸோ நாம் எல்லாரும் பஞ்சபூதங்களை தான் ஆதாரமாக வச்சு இருக்கோம். நமக்கு மேலே இருக்கிறது யாருன்னா பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களும் இந்திரன் முதலானிய தேவர்களால் தான் ஒரு ஆட்சி செய்யப்படுது. அந்த பஞ்சபூதங்களுக்கு தேவதைகள் இருக்காங்க. ஸோ பஞ்சபூதங்களை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவங்க தேவதைகள். அக்னிக்கு தேவதை இருக்கார், வாயுவுக்கு தேவதை இருக்கார், இந்திரன் இருக்கார். ஸோ இந்த இந்திராதி தேவதைகள் தான் இந்த பஞ்சபூதங்களை ஆட்சி பண்ணுறாங்க. அப்போது இந்த பிரபஞ்சம், இந்த ஜகத்து, அதிலேருந்து பஞ்சபூதங்கள் நமக்கு மேலே, பஞ்சபூதங்களுக்கு மேலே தேவதைகள். இப்போது தேவதைகளுக்கு மேலே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நாம் எல்லா ஸ்தோத்திரத்திலையும் படிக்கிறோம். இந்திராதி தேவர்களால் அர்ச்சிக்கப்படுபவள், பிரம்மா முதலான தேவர்களால் வணங்கப்படுபவள், விஷ்ணு ருத்ரன் முதலான தேவர்களால் வணங்கப்படுபவள். அப்போது ஒருத்தங்க போய் நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னா அவங்கள விட உயர்ந்த இடத்துல இவங்க இருக்காங்க. அப்போது இந்த தேவர்களுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய இடத்துல தேவி தான் இருக்கா. சரி, இப்போ தேவிக்கு மேலே யார் இருக்கா? தேவி போய் இவங்களை நமஸ்காரம் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? ஈஸ்வரனை விட்டுடுங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று. ஸோ நம்ம தேவி ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணுவாள். அதை இந்த இடத்துல நம்ம பேசவே முடியாது. அது நமஸ்காரமும் கிடையாது. ஏன்னா ஒன்றா இப்போ நான் எனக்கே பண்ணிக்கிற மாதிரி அது. ஸோ தேவி இன்னொருத்தங்களுக்கு பதில் சொல்லணும். அவங்கள்ட்ட போய் கேட்டா, நீ இதை எனக்கு கொடுன்னு கேட்டா, இல்லை அவங்கக்கிட்ட போய் இதை வாங்கினா, அவங்கள நமஸ்காரம் பண்ணான்னு இருக்கானா? எங்கேயுமே இருக்காது. அப்போது அந்த அல்டிமேட்டான இருக்கக்கூடியவள் யாருன்னா தேவி. அப்போது ஈஸ்வரி அவள் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் தலைவியாக இருக்கா. அவளுக்கு ஒரு தலைவி கிடையாது. தலைவி இல்லாததுனால அவள் நிரீஸ்வரா. அப்போது யாரை நாம் கிட்டக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, யாருக்குமே பதில் சொல்ல வேண்டியது இல்லையோ அவங்க தான் நமக்கு எல்லாமே செய்ய முடியும். மிச்சம் எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது, இதுக்குள்ளே தான் நமக்கு கொடுக்க முடியும்னு. ஒருத்தங்களுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. அவள் தான் எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள், நிரீஸ்வரா. அவகிட்ட கேட்டால் நான் எதுக்கும் அது ஒரு தடவை அவங்கக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒன்றும் இருக்காது. அதுக்கு உதாரணம் மன்மதன். மூக்கு பஞ்சசத்தியில் காமாட்சி பற்றி படித்தாலே மன்மதனை பற்றி படிச்சுக்கிட்டே இருக்கும், எங்கே படித்தாலுமே. அப்போது மன்மதனை நாம் அல்டிமேட்டாக சொல்லக்கூடிய ஈஸ்வரனால் தண்டிக்கப்பட்டவனையும் இவள் திரும்ப பிழைக்க வச்சான். ஏன் பிழைக்க வச்சான்னு கேட்கறதுக்கு அவளுக்கு யாரும் இல்லை. தாயாக கருணையின் வடிவாக இருக்கிறதுனால தந்தை தண்டிக்கிறவராக இருந்தாலும் தாய் அரவணைச்சிட்டா. ஏன் அரவணைச்ச நீ? இப்போ எந்த வீட்லையாவது நான் கேட்க முடியுமா? பையனை போய் யாராவது அடித்தா திட்டுனா உடனே அம்மா வந்துடுவாங்க, நீங்கள் சரி விடுங்க, அதெல்லாம் சரியாக போயிடும், அதெல்லாம் நாளைக்கு சரியாக போயிடும் விடுங்க அப்படின்னு சொல்லி காப்பாற்றுவாங்க. ஆனால் ஏன் நீ அப்படி காப்பாற்றக்கூடாது இனிமே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவளுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதனால் அவள் நிரீஸ்வரா. அவளுக்கு மேலே யாரும் இல்லாமல் இருக்கிறதுனால அவள் நிரீஸ்வரா. இப்போது இந்த கொத்து நாம் முடிச்சிட்டோம். இது என்ன கொத்து? அவள்கிட்ட என்னென்ன இல்லைன்னு படித்தோம். எப்போவும் அவகிட்ட எல்லாமே அவகிட்ட தான் இருக்குது, அவள் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறா அப்படின்னு படிப்போம். அவகிட்டையும் இல்லாதது இருக்குது, என்னென்னலாம் அவகிட்ட இல்லை அப்படின்னு படித்தோம். என்னென்னலாம் அவகிட்ட இல்லை? நிர்லேபா, நிர்மலா, ஆதாரா. எது ஆதாரம் இல்லை, அவள்கிட்ட அழுக்கு இல்லை, மேல் பூச்சு இல்லை, மலங்கள் இல்லை, அவள் எப்பவும் இருக்கக்கூடியவள். ஆகாரம் ரூபங்கள் கிடையாது, ஆக்குலம் மனக்கவலைகள் கிடையாது, குணங்கள் கிடையாது. இப்படி வரிசையாக அவள்கிட்ட என்னென்னலாம் இல்லைன்னு பார்த்தோம். இதெல்லாம் அவகிட்ட இல்லை, பாவம். நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. நிராதாரா, நிரஞ்சனா, நிர்லேபா, இந்த நாமங்கள் எல்லாம் எங்கே இருந்து வந்ததுன்னு நான் சொன்னேன். உபனிஷத்துகள்லேருந்து வந்தது. வேதங்கள் தான் உபனிஷத், வேதாந்தம் தான் உபனிஷத். வேதங்கள்லேருந்து வந்த நாமங்கள். சரியான நாமங்களை இந்த இடத்துல வசின்யாதி வாக்தேவதைகள் அங்கேருந்து எடுத்து, உபனிஷத்கள்லேருந்து எடுத்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ உபனிஷத் வாக்கியங்களை நமக்கு படிக்கிறதுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் ஒரு வாய்ப்பு. நம்மளால் தேவி உபனிஷத்துகள் எல்லாத்தையும்
இப்போ இப்போ இதுக்கு சொல்லிட்டோமேங்கிறதுக்காக இன்னும் எல்லா நாமமும் எங்கேருந்து எடுத்தாங்க நம்மளால் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. அப்போது அவளை பற்றின எவ்வளவோ ரகசியங்கள் எங்கெங்கேயோ இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்க எடுத்திருக்காங்க, நம்ம அதோட சோர்ஸை கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ தேவி உபனிஷத்துகள்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த முக்கியமான இந்த கொத்து ரொம்ப விசேஷமான கொத்து. இதிலிருந்து நிராதாராலேருந்து, நிராதாரா நிரஞ்சனா, யாருக்கு அந்த நிர்குண உபாசனையின் மேலே நாட்டம் இருக்கோ அவங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய நாமங்கள். தேவியினுடைய தன்மை ரூபமாகவே பார்த்து பார்த்து இருக்கும், ரூபமாக இல்லாமல் அவள் அப்படியே ஒரு வெளியாக இருக்கக்கூடிய அந்த தன்மை எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடிய நாமங்கள். நிராதாரா நிரஞ்சனா நிர்லேபா நிர்மலா நித்யா நிராகாரா நிராகுலா நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா நித்யமுக்தா நிர்விகாரா நிஷ்பிரபஞ்சா நிராஸ்ரயா நித்யசுத்தா நித்யபுத்தா நிரவத்யா நிரந்தரா நிஷ்காரணா நிஷ்கலங்கா நிருபாதிர் நிரீஸ்வரா வரைக்கும் முடிஞ்சது. இது வரைக்கும் இருக்கக்கூடிய நாமங்கள் பார்த்துட்டோம். அடுத்த கொத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த கொத்து அனுக்கிரகம். தேவி உபாசனையினுடைய பலன்கள் என்ன? தேவியை உபாசனை பண்ணுறதுனால நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த பலஸ்ருதியில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சம்பத்து, ஐஸ்வர்யம் அப்படி தான் சொல்லியிருக்காங்களான்னா இல்லை. நாம் எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவோம், லலிதா சஹஸ்ரநாமத்தை தொடர்ந்து 1 வருஷம் பாராயணம் பண்ணுங்கள், வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் அப்படின்னு. அந்த மாற்றம் இப்போ எவ்வளோ பேருக்கு வந்த மாற்றம் காசுனால் வந்ததா? அப்போ ஐஸ்வர்யம் இல்லை, இப்போ ஐஸ்வர்யம் வந்தது. அப்போ கார் இல்லை, இப்போ கார் வந்துடுச்சு. அப்படியா மாற்றம் இருக்குது? அது இல்லை. மாற்றம் உங்களுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள். உங்கள் மனசில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட உங்கள் எப்படி பழகுறீங்கிறதுல, உங்களுடைய நடவடிக்கைகளில் நீங்கள் எவ்வளோ கோவப்படுறீங்க, எவ்வளோ சாந்தமாக இருக்கீங்க, எங்கே பேசுகிறீங்க, எங்கே பேசாமல் இருக்கீங்க, மற்றவர்களை பற்றிய புறம் பேசாமல் இருக்கீங்களா, பொய் பேசாமல் இருக்கீங்களா, காலையில் எப்போ எழுந்துக்கிறீங்க, எதை வழிபடணும் எதை வழிபடக்கூடாதுங்கிற தெளிவு வந்திருக்கா, நம்ம சொல்கிறதுனுடைய பொருள் தெரிஞ்சு சொன்னால் மனசு உருகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கா, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்த மாற்றங்கள். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்தால் வாழ்க்கை தானாக மாறுது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்களைத்தான் லலிதா சஹஸ்ரநாமம் கொண்டு வரும்னு நாம் சொன்னோம். அப்போது இங்கே தேவி உபாசனையினுடைய நாமெல்லாம் லலிதா சஹஸ்ரநாம பாராயணத்தின் பலனை தான் நாம் சொல்லிகிட்ருக்கோம். தேவி உபாசனைக்கு ஒரு பலன் இருக்குன்னா அது மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர் அப்படின்னு அபிராமப்பட்டர் கேட்குற மாதிரி, சாதா காசுக்காகவா இவ்வளோ? அப்பேற்பட்ட அந்த தேவியை, ஆதிபராசக்தியை உபாசனை பண்ணுறது வெறுமனே நிறைய வசதியாக இருக்கணுங்கிறதுக்காகவா அப்படின்னா கிடையாது. இதில் நீங்கள் ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கோ விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கோ தேவி உபாசனை கிடையாது. தேவி உபாசனைக்கு குறிக்கோள் என்ன? தேவி தான். தேவியை உபாசனை பண்ணுறதுக்கு என்ன பலன்? தேவி தான். நமக்கு என்ன குறிக்கோள்? தேவி தான். அது பேர் தான் உபாசனை. இல்லை விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கா அப்படின்னா, யயாதியினுடைய கதை உங்களுக்கு தெரியும். யயாதியின் ஒரு அரசன் நல்ல அனுபவித்தான், எல்லா போகங்களையும் அனுபவித்தான். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சு? புலன்கள் தளர்ந்து போச்சு, வயசாயிடுச்சு. மனசில் ஆசை இன்னும் குறையலை. மனசில் அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் உடம்பு ஒத்துழைக்கலை. புலன்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மங்க ஆரம்பிக்கும்ல, வயசானா ஆயிடுச்சு. ஆனால் இந்த மன ஆசைக்காக எனக்கு யாராவது இளமையை கொடுங்களேன், எனக்கு இன்னும் ஆசைகள் பூர்த்தி ஆகாமல் இருக்குது அப்படின்னு தன்னுடைய மகன்கிட்டையே கேட்டு தன்னுடைய மகனுடைய இளமையை வாங்கிட்டார். கொடுத்தான். அவனும் யௌவனத்தை தன்னுடைய தந்தைக்கு கொடுத்தான். தன்னுடைய இளமையை கொடுத்துட்டு அவன் அந்த மூப்பை வாங்கிட்டான். அவன் கிழவனாக போயிட்டான், இவர் இளைஞனாக போயிட்டார். வாங்கி திரும்ப அனுபவித்தார். திரும்ப அனுபவித்தா அந்த உடம்புக்கும் வயசாகும்ல. இப்படி போகத்தின் உச்சிக்கு போனவர் யயாதி. ஆனால் கடைசியாக யயாதி நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னன்னா,
அனுபவித்து அனுபவித்து ஆசைகளை தீர்த்துக்க முடியும்னு நினைக்காதீங்க. இந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கிட்டோன்னா இந்த ஆசை தீர்ந்து போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஆசை தான் தீரும், திருப்ப இன்னொன்று முளைக்கும். ஆசைகள் அனுபவித்து தீர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பில் நெய்யை ஊற்றி நான் அணைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதை சொன்னது யயாதி தான். யயாதி சொல்கிறார், நான் யார் பட்டிருக்காங்களோ அவங்க சொன்னால் நம்ம கேட்கணும். கண்ணதாசனுடைய ஒரு பாடல் இருக்குது, ஒவ்வொரு அனுபவத்தை பற்றியும் கேட்டுக்கிட்டே வருவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு நீயே அனுபவிச்சு பாரு, இந்த இப்படின்னா என்ன அதை நீ சுவைச்சு பாரு, இப்படியே வரும். மரணம்னா என்ன, செத்து போய் பார்த்தா தான், செத்து போனால் தான் தெரியும் மரணம்னா என்னன்னு. அப்போது நமக்கு அறிவு எதுக்கு கொடுத்துருக்காங்க? எல்லாத்தையும் நான் அனுபவித்து அடிபட்டு தான் நான் கற்றுப்பேன் அப்படின்னா, நான் பார்க்குறேன் நெருப்பில் போய் கையை வச்சாங்க, சுட்டுது, சொன்னாங்க எனக்கு நெருப்பில் கை வச்சா சுடும் அப்படின்னு. ஆனால் நான் சுட்டு பார்த்து எனக்கு சுட்டாதான் நான் படிப்பேன்னா அந்த அறிவு இல்லைன்னு அர்த்தம். பார்க்குற விஷயங்கள்லேருந்து கேட்குற விஷயங்கள்லேருந்து நாம் எதை கிரகிச்சோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நெருப்பில் சுடுங்கிறது பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டா நெருப்பை தொடக்கூடாது, அதுதான் அறிவு. இல்லை என்ன சுடலை இல்லை இது வரைக்கும், அவங்க சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க ஆக்ஷன் கூட பண்ணலாம், அது சுடாமல் கூட இருக்கலாம், நான் தொட்டு பார்ப்பேன், சுட்டாதான்னா பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். யயாதியினுடைய வார்த்தையிலேருந்து நாம் அவருடைய அந்த எசன்ஸை நாம் எடுத்துக்கலைன்னா நம்ம வாழ்க்கை பூரா யயாதிக்கு எப்படி திரும்ப பையன்கிட்டேருந்து யௌவனத்தை வாங்கியும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சோ அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையாகும். எந்த ஒரு ஆசையையும் நாம் ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யயாதி மாதிரி தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் இருக்குது. நம்ம யார்கிட்டையும் வாங்க முடியல, அந்த பவர்லாம் இல்லை நமக்கு, இருந்தால் நம்மளும் வாங்குவோம். நமக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன தோணுது, இதை மட்டும்தான், இதுதான் எனக்கு ஒரே ஆசை, என்ன இது ஒன்று தான். நான் ஒரு அக்கா ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000க்கு முன்னாடியே 2000ன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இருந்து அவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஒரு தடவை அட் அ டைம். அதை இப்போ என்கிட்ட பேசுகிறப்போ அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் இல்லை, பெரியவன் மட்டும் நல்லா படிச்சிட்டான்னா வேறு எதுவுமே வேணாம் எனக்கு. நான் சுவாமிகிட்ட அதுதான் கேட்குறது, பெரியவன் மட்டும் நல்லா படிச்சிடணும், வேறு எதுவுமே நீ எனக்கு செய்ய வேணாம், அதுக்கப்புறம் எல்லாம் தானாக நடக்கும், நான் எதுவும் கேட்க மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு. கொஞ்ச நாள் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2 வருஷம் போச்சுன்னா திரும்ப சின்னவன் மட்டும் படிச்சிட்டான்னா போதும், நான் வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா அவன் வரணும் +2க்கு, அப்போ தான் அவனுக்கு பிரார்த்தனை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு தான், பெரியவனுக்கு தான் பிரார்த்தனை. திரும்ப இங்கே வருவாங்க, பெரியவனுக்கு ஒரு வேலை மட்டும் கிடச்சிருச்சுன்னா வேறு என்ன கேட்க போகிறேன், பெரியவனுக்கு ஒரு கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா வேறு என்ன கேட்க போகிறேன், அவனுக்கு மட்டும் ஒரு நல்ல குழந்தை பிறந்துருச்சுன்னா வேறு என்ன, இப்படி வேறு என்ன கேட்க போகிறேன்னு அந்த விஷயத்தை தான் மாற்றிக்கிட்டே இருந்தாங்களே தவிர கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இதுதான் யயாதி சொல்கிறாரு, நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் ஒரு புது ஆசை, ஒரு புது விருப்பம் வரும். அப்போ நமக்கு புத்தி என்ன சொல்லும், இது ஒன்று தான் விருப்பம், இதை மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு சாதிச்சிரு, அப்புறம் நீ வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். ஏது நிம்மதி, இதை கஷ்டப்பட்டு சாதித்து உட்கார்றதுக்குள்ளே அடுத்த ஆசை வந்துடும். அப்பாடா நீங்கள் அனுபவிக்கவே மாட்டீங்க, அனுபவிக்கிறதுக்குள்ளே அடுத்தது வந்துடும். ஏதோ ஒரு மிக்ஸி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு மிக்ஸி நல்லா இருக்குன்னு சொல்லி அதை வாங்கினா, மிக்ஸி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கெல்லாம் அப்பா எல்லாம் சூப்பராக இருக்குது, ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இதுக்கு ஒரு கவர் வாங்கணும். முடிஞ்சுதா? இது எவ்வளோ நேரம் அனுபவிச்சிங்க, அவ்வளோதான். ஸோ இந்த யயாதி சொல்கிறது அதுதான், எதையுமே நீங்கள் அனுபவித்து அதனால் நிறுத்த முடியாது. ஆனால் எல்லா ஆசைகளையும் அனுபவித்து முடிச்சிட்டேன்னா நிறுத்திடுவேன் அப்படின்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இப்படி அலையணும், பேசாமல் இருக்கலாம். நான் தெய்வத்தின் குரல் ஆடியோ போட்டுட்ருக்கிறப்போ பர்டிகுலராக ஒரு அத்தியாயம் வர்றப்போ, எதுக்காக பெண்கள் வேலைக்கு போகணும், தேவையில்லை, அவங்க கிரகலக்ஷ்மிகளாக வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு வந்தது. எப்போ நான் வாட்ஸ்அப்பில் தெய்வத்தின் குரல் போட்டுட்ருந்த காலத்தில்,
அது ஒரு 10 வருஷம் முன்னாடி. எனக்கு அப்போது வேலைக்கு போவேணான்னு சொல்கிறது வந்து ஒரு மாதிரி பெண்கள் ஏன் வேலைக்கு போகணும் அப்படின்னு கேட்குறது இந்த காலத்துக்கு பொருந்தி வராத விஷயமா இருக்கே, நாம் இதை படிக்கலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் ஏதோ பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவர் இந்த காலத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயத்தை அவர் எழுதியிருக்காரு. அந்த காலத்துக்கு ஒரு வேளை அது ஒத்து வந்திருக்கலாம். நாம் இப்போ அதை படித்தோன்னா எல்லோரும் வந்து என்ன இது போய் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் நினைப்பாங்களோ, இல்லை நாம் ஏன் படித்தோம் நம்மளை ஏதாவது நினைப்பாங்களோன்னு நான் கொஞ்ச நாள் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா அவரோட கருத்து தானே, அவரோட கருத்தை நம்ம சொல்லுவோம், அதனால் என்ன இருக்குது, அவர் அது சரியாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அதனால் என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் போட்டுட்டேன். ஆனால் 10 வருஷம் கழித்து அதே இது வந்து இப்போ யூடியூப்பில் போடுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன். அதை ரெக்கார்ட் பண்ணுறப்போ கரெக்டுன்னு தோணுது அவர் சொல்கிறது எனக்கு. எதனால் 2 பேரும் வேலைக்கு போகணுன்னு யோசிச்சு பாருங்கள். ஆசைகள் ஜாஸ்தியானப்போ எல்லாமே நிறைய வேணும், ஃபினான்ஷியலாக ஒருத்தங்க சம்பாதிச்சா பத்தலை. ஆனால் நாமெல்லாம் இருந்தப்போ நமக்கு வீடுங்கிறது ஒரு பயங்கர விடுதலையான இடமாக இருந்துச்சு. இன்றைக்கும் நான் யாரும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு பேசுகிறதுக்கு பேசலை. அவர் சொன்னதில் இருக்கக்கூடிய ஒரு நியாயம் இருந்திருக்கு. அது எனக்கு 10 வருஷம் முன்னாடி புரியலை, இப்போ புரியுதுன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்கவுங்களுடைய வியூ வேறு. இப்போது நமக்கு வீடு அப்படி ஒரு விடுதலையான இடமா இருந்துச்சு. இன்றைக்கு வேலைக்கு போகிற பெண்ணுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகணுன்னா மனசில் அவ்வளோ, ஏன்னா போனால் அவ்வளோ வேலை இருக்குது, வீட்டுக்கு போய் அவ்வளோ வேலை பார்க்கணும். குழந்தைங்களை யோசிச்சு பாருங்கள். நாமெல்லாம் ஸ்கூல் விட்டு ஓடி வர்றப்போ வீட்டில் அம்மா இருப்பாங்க. ரேங்க் கார்டு வாங்கினா முதல்ல ஓடி வந்து அம்மா பாரு ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு காமிக்கலாம். இங்கே என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் முதல்ல காமிக்கிறதுக்கு வீட்டில் அம்மா இருப்பாங்க. இன்றைக்கி குழந்தை அடிபட்டு வந்தால் கூட சொல்கிறதுக்கு வீட்டில் அம்மா இல்லை. இது வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. அவங்கவுங்களுடைய சூழ்நிலையை பார்த்து தான் நீங்கள் இருக்கீங்க, நான் அதை சொல்லலை. ஆனால் நான் சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று, அதை படிக்கிறதுக்கே நான் யோசித்தேன் 10 வருஷம் முன்னாடி. இபுக்குன்னா என்ன, இபுக் ரிலீஸ் பண்ணப்போ படித்து ஆடியோவாக ஆடியோ புக்கும் ஒரு இபுக்கும் போட போகிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஆடியோ போடுறதுக்கு இது ஒரு பொருந்தாத ஒரு விஷயமா இருக்கோ அப்படின்னு நான் யோசித்தேன். பொருந்தாத விஷயங்களை ஞானிகள் சொல்கிறதில்ல. அப்போது நாம் எவ்வளோ விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறதையும் உபனிஷத்துகள் இருக்கிறதையும் புராண கதைகளில் இருக்கிறதையும் அவங்க அந்த காலத்துக்கு சொல்லியிருக்காங்க, இப்போ ஒத்து வராது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல அப்படின்னு தான் அர்த்தமாகுது. நிஜமாகவே ஒரு அம்மா வீட்டில் இருக்கிறப்போ என்ன வருமானம் கம்மியாக இருக்கும். அப்போல்லாம் 10 பேர் வீட்டில் இருந்தாங்க, ஒருத்தங்க சம்பாதிச்சாங்க. அந்த மாதிரி வீடெல்லாம் இருந்திருக்குல்ல, எங்கள் வீடே இருந்திருக்கு. 10 பேர் இருப்போம், ஒருத்தர் தான் சம்பாதிப்பார். ஆனால் என்ன குறைவாக இருந்ததுன்னா, எல்லா நாளும் டிஃபன் சாப்பிட முடியாது, தினம் ஸ்வீட் வாங்கி சாப்பிட முடியாது, தினம் ஹோட்டலுக்கு போக முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் வாழ்க்கை நல்லா தான் இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அப்போது அவர் சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஞானி, நீங்கள் ஆசைகளை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க. ஆசைகளை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்காக நீங்கள் நிறைய ஓட வேண்டியிருக்கும், ஓடி ஓடி வாழ்க்கை திடீர்னு முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தார் அதில். ஸோ நாம் பலன் அப்படின்னா என்ன வேணும், ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் படித்தா அதுக்கு என்ன பலன் கிடைக்கணும்னா, காசு வேணும்னா எதுக்கு காசு, அனுபவிக்கிறதுக்கு. அனுபவித்து தீர்ந்துட போகுதா, இல்லை. ஆசைப்பட்டது கிடைச்சா உடனே முடிஞ்சிட போயிடுதா, அடுத்த ஆசை வரப்போகுது. அப்போது பலன் என்னவாக இருக்கணும், நமக்குள்ள மாற்றங்கள் வரணும், நிம்மதி வரணும், திருப்தி வரணும். திருப்தி நிம்மதி இருந்தால் எது பின்னாடியும் ஓட மாட்டோம், இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு. அப்போ அந்த திருப்தியை எது கொடுக்கணும், நமக்குள்ள மாற்றங்கள் வந்தால் தான் அந்த திருப்தி கொடுக்கும். உள்ளுக்குள்ளே என்ன விதமான மாற்றங்களை அவள் ஏற்படுத்துவா, அதுதான் பலன். லலிதா சஹஸ்ரநாமத்தை புரிஞ்சு நாமங்களுடைய பெயர் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு படிக்கிறதோட பலன் என்னன்னா, நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படணும், திருப்தி வரணும், நிறைவு, கண்டென்ட்மெண்ட், அதுதானே முக்கியம். அந்த நிறைவு இருந்துட்டா எந்த இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கலாம். ஓடி ஓடி என்ன ஆச்சு, நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். யாரோ சொல்கிற மாதிரி
ரிட்டையர் ஆகிற வரைக்கும் காசு பின்னாடி லீவே இல்லை. ஒரு கோவிலுக்கு போக முடியாது, ஒரு யாத்திரை போகணுன்னா போக முடியாது. ஏன்னா போகிறதுக்கு ட்ரெயினில் போகணுன்னா போக 2 நாள், வர 2 நாள், அங்கே ஒரு 3 நாள்னா அப்பா 10 நாள் யார் லீவு கொடுப்பா? அதெல்லாம் முடியாது. அதை கேன்சல் பண்ணு. காசியா இப்போ வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம், கேன்சல் பண்ணு. கைலாஷ் யாத்திரை வேணாம், கேன்சல் பண்ணு. நார்த் இந்தியாவில் எந்த கோவிலுமே பார்த்ததில்ல, வேணாம், கேன்சல் பண்ணு. சவுத்தில் எவ்வளோ கோவில் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கவே இல்லை, இப்போ முடியாது, இப்போல்லாம் லீவ் கிடைக்காது, கேன்சல் பண்ணு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி காசு சேர்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ யாத்திரை போகணும், லீவெல்லாம் யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். நல்லா லீவ் ஃபுல்லாக லீவில் தான் இருக்கும். ஆனால் இப்போ போகணுன்னா ஹெல்த் இடம் கொடுக்க மாட்டேங்குது. அங்கே போனால் சாப்பாடு எப்படி இருக்குமோ டைஜஸ்ட் ஆகாது. ரொட்டி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்கன்னா நம்மளால் முடியாது. எத்தனை நாளைக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? சமைக்கிறதுக்கு கூப்பிட்டு போக முடியுமா? நாம் போய் சமைக்க முடியுமா? என்றைக்குமே அப்போ யாத்திரை போக மாட்டோம் நம்ம. ஸோ ஆசைகளை அன்னைக்கு அனுபவித்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்துக்காக மேலே மேலே லக்ஸுரியை வாழ்க்கையில் சேர்த்துக்கிறதுக்காக நிற்காமல் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆசைகளை அனுபவித்து தீர்க்க முடியாது. நீங்கள் ஒரு 5 வருஷம் வேலைக்கு போயிட்டு அதோடு நான் நின்றுடுவேன்னு சொல்லுங்கள், நிற்பீங்களா? உங்கள் சைட்லேருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்துட்டுருக்கு. இப்போ நான் இனிமேல் நான் போவேனா, நான் இனிமேல் நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லுவீங்களா? அந்த 2 லட்சம் வந்தால் எதுக்காவது உபயோகப்படும், எதுக்கும் நாமளும் ஒரு பக்கம் போவோம். என்னைக்கு நிறுத்தணும்னு தோணாலும் நிறுத்தவே முடியாது, அது நிறுத்தவே மாட்டீங்க. ஒரு பக்கம் இருந்து வந்துட்டு இருக்கிற வருமானத்தை நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தோணவே தோணாது. ஏன்னா அதால் அனுபவிச்சிட்டிங்க நிறைய லக்ஸுரிஸ், அதை திருப்ப விட முடியாது, இப்போது பின்னாடி போக முடியாது லைஃப்பில். ஸோ இந்த யயாதி மாதிரி யயாதி சொன்ன உண்மையை நம்ம மனசில் எடுத்துக்கணும். திருப்தி பட்டுட்டா அங்கேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இதை அனுபவித்து நான் திருப்தி ஆவேன் அப்படின்னா அனுபவித்தா திருப்தி வராது, மேலே மேலே ஆசைகள் தான் வரும். எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பில் நெய் ஊற்றி அணைக்கிற மாதிரி அப்படின்னு அவர் சொல்கிறாரே, அதுதான். ஸோ இங்கே அடுத்த கொத்து நீராகா அப்படின்னு ஆரம்பிக்கிற நாமத்திலிருந்து இருக்குது. நீராகா, ராகமதனி, நிர்மதா, மதநாசினி. நீங்கள் நான் படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அது ஆப்போசிட் வேர்ட்ஸுங்கிறது நான் படிக்கிறப்ப நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். அது படிக்கிறப்பவே நீராகா ராகமதனி, நிர்மதா மதநாசினி, நிಶ್ಚಿಂತಾ நிரகங்காரா, நிர்மோகா மோகநாசினி, நிர்மமா மமதாஹந்திரி, நிஷ்பாபா பாபநாசினி, நிஷ்க்ரோதா क्रोधशमनी, निर्लोभा लोभनाशिनी, निस्संशया संशयग्नि, निर्भवा भवनाशिनी, निर्विकल्पा निराबाधा निर्भेदा भेदनाशिनी, निर्नाशा मृत्युमतनी, निष्क्रिया निष्परिग्रहा, निस्तुला நீலச்சிக்குரா, நிரபாயா நிரத்யயா. இது வரைக்கும் அப்படியே வரிசையாக இதெல்லாம் தேவியினுடைய உபாசனையினுடைய பலன் என்னென்னலாம் பண்ணுறா அப்படிங்கிறத தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த நாமங்கள் கிளியராக இருக்கா? நிஷ்கலங்கா, நிருபாதி, நிரீஸ்வரா. களங்கம் இல்லாதவள், உபாதி இல்லாதவள், ஆதாரமாக எதுவும் இல்லாதவள். நிரீஸ்வரா, அவளுக்கு மேலே இன்னொரு சக்தி கிடையாது, அவள் தான் அல்டிமேட் சக்தி. அப்போனா பரபிரம்மமாக இருக்கிறாள், பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நாமத்தோடு நாம் இன்றைக்கி நிறுத்திட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை உபாசனை பலன்களை சொல்லக்கூடிய நாமங்களில் நீராகாலேருந்து ஆரம்பிப்போம். ஸ்ரீமாத்ரே நமக. சிவாய திருச்சிற்றம்பலம்.